أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: كلوا واشربوا والبسوا في غير إسراف ولا مخيلة. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தவர்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இறை இல்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. ஆமீன். நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இதன் வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேர் அருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவன் எச்சரித்த தீமைகளிலிருந்து தவிர்ந்து வாழக்கூடிய நசீபையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வாளிப்பானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் மனித சமூகத்திற்கு உழைக்க வேண்டும், சம்பாத்தியம் செய்ய வேண்டும், அதற்கான வழிகாட்டுதல்கள் என்னென்ன என்பதை விவரித்து சொல்லியிருப்பது போல், உழைத்த பொருளை நல்வழிகளில் செலவிடுவதற்கான வழிகளையும் இந்த மார்க்கம் காட்டி தந்திருக்கிறது. நல்வழிகளில் உங்களுடைய பொருளை நீங்கள் செலவு செய்யுங்கள். அருள்முறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்கிறான். என்னை ஏற்றுக்கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து அல்லாஹ் சொல்கிற செய்தி, அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும், நீங்கள் சம்பாதித்ததிலிருந்தும், நீங்கள் சம்பாதித்த ஒன்றில் நல்லதிலிருந்தும் நீங்கள் செலவு செய்யுங்கள்.
நல்வழிகளில் நீங்கள் செலவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பல இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் அளித்ததிலிருந்து நீங்கள் செலவிடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். இந்த இடத்தில் அடியார்களை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து, நீங்கள் சம்பாத்தியம் செய்த பொருளில் இருந்து நல்லதில் நீங்கள் செலவு செய்யுங்கள், நல்வழிகளில் செலவிடுங்கள். மார்க்கம் நமக்கு சொல்கிறது. செலவினங்கள் என்று பார்த்தால் இன்றைக்கு பல கோணங்களில் ஏதோ ஒரு கோணங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. சாதாரணமான நிலைகளில் உள்ளவர்களுடைய நிலைப்பாடெல்லாம் நாட்களை எண்ணி நகர்த்த வேண்டிய சூழலில் இன்றைக்கு பொருளாதாரத்தினுடைய விலை உயர்வுகள், பொருட்களின் விலை உயர்வுகள் அதிகரித்திருக்கிறது. இதில் தேவையானதை 5ஐ வாங்கினால் தேவையற்றதை 5ஐ வாங்க வேண்டிய சூழலில் இன்றைக்கு மனித சமூகம் சுற்றித் திரிகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படித்தான் சுற்றுகிறது? நமக்கு தேவையானதை வாங்குகிறோம், அதைவிட தேவையில்லாததையும் நாம் வாங்கி விடுகிறோம். அதற்கான செலவுகள் வந்து விடுகிறது, செலவு செய்கிறோம் நாம். அல்லாஹ் சொல்கிறான், நல்லதில் இருந்து நீங்கள் செலவிடுங்கள், நல்ல நிலைகளில் நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துவது போல, நீங்கள் ஈட்டிய பொருளை உடல் உழைப்பால் சிரமங்களை தாங்கிக் கொண்டு நீங்கள் செய்த அந்த சம்பாத்தியத்தை நல்வழிகளில் செலவிடுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்றைக்கு வீண் விரயம் என்பது எல்லா நிலைகளிலும் நம் முஸ்லிம் சமூகத்தில் ஊடுருவிய ஒரு காரியமாக ஆகி போனது. எல்லா சூழல்களிலும் நாம் பார்க்கிறோம். சின்ன ஒரு காரியம், அதை பெரிதாக வைக்க வேண்டும் என்கின்ற ஆசைப்பட்டு அதற்காக செலவு செய்யக்கூடிய செலவுகள் என்பது கணக்கில் இல்லாமல் இருக்கிறது. குர்ஆன் 2 விஷயத்தை எச்சரிக்கிறது. செலவினத்தினுடைய விஷயத்தில் குர்ஆன் எச்சரிக்கக்கூடிய அந்த 2, ஒன்று இஸ்ராஃப், வீண் விரயம் செய்யுது. ஒரு காரியத்தை, ஆகுமான காரியத்தை செயல்படுத்துகின்ற பொழுது அதன் ஊடாகவே தேவையில்லாத விஷயத்திற்காக வேண்டி செலவை அதிகரித்துக் கொள்வது, இது இஸ்ராஃப் என்று சொல்வார்கள். உணவு சமைக்கணும், மதிய உணவு அவசியம், உணவு சமைக்கணும். ஆனால் அந்த உணவில் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கு போதுமான அளவில் சமைப்பது மார்க்கம் வரவிருக்கிறது. அதிகப்படியாக சமைத்து அவர்கள் உண்டது போக மிச்சம் இருப்பதை மற்றவர்களுக்கும் பகிர முடியாமல் அதை குப்பைகளில் கொட்டுவது வீண் விரயம், இஸ்ராஃப். தேவையானதுதான் உணவு, அதை அதிகப்படுத்துவது, அதிகப்படுத்தி தானும் பயனடையாமல் மற்றவர்களுக்கும் பயனடையும்படி கொடுக்காமல் அந்த பொருளை வீணடித்து விடுவது, வீணாக்கி விடுவது, இது இஸ்ராஃப் என்று சொல்வார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் வீண் விரயத்தை குறித்து சொல்கிறார். தப்தீர், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக விரயம் செய்யக்கூடியவர்கள். குர்ஆனில் அல்லாஹ் எவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறான் பாருங்கள். ஷைத்தானுடைய சகோதரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்ம வீண் விரயம் செய்வதை நம்முடைய ஒரு குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய அது கௌரவத்தை வெளிப்படுத்தும் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அப்படி எண்ணிக்கொண்டு பல செலவுகளை, தேவையில்லாத செலவுகள் நாம் செய்கிறோம். இங்கு குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நிச்சயமாக முபத்திரீர்கள், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தானுடைய சகோதரர்கள், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். இந்த முபத்திர் என்பதற்கு விளக்கம் தரக்கூடியவர்கள், அந்த காரியம் தேவை இல்லை,
செய்தாக வேண்டும் என்கின்ற கட்டாயம் நிர்பந்தமும் இல்லை. ஆனாலும் அதை பெரிதாக செய்து அதற்கான செலவுகளை அதிகப்படுத்தி வீண் விரயம் செய்வது. இஸ்ராஃப்னா தேவை, அதோடு சேர்ந்து அதிகமா செஞ்சிடுறது. தப்தீர் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் வீண் விரயம் என்பது இன்னொரு வகை. தேவை இல்லை, ஆனாலும் அந்த காரியத்தை செய்து வீண் விரயங்கள் செய்வது. இந்த இரண்டு நிலைகளையும் குர்ஆன் எச்சரிக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை இல்லத்திற்கு அலங்காரித்து நீங்கள் வாருங்கள், அழகான ஆடைகள் அணிந்து நறுமணம் பூசி வாருங்கள் என்பதை சொல்லும் முகமாக யாபனி ஆதம ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், உங்களுடைய ஒவ்வொரு தொழுமிடங்களையும் நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் ஆதமுடைய மக்களே என்று அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த வசனத்தில் அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதை மட்டும் அல்லாஹ் சொல்லி நிறுத்தவில்லை. அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் கவனமாக பதிய வைக்க வேண்டிய வார்த்தை இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. இறைவனுடைய அன்பு விரயம் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்குமா என்று சொன்னால் இந்த வார்த்தை சொல்கிறது, கிடைக்காது. வீண் விரயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அருள், அன்பு என்பது, கருணை என்பது, கிருபை என்பது கிடைக்காது என்பதை திருமறையினுடைய இந்த ஆயத்தினுடைய வசனம் நிறைவு செய்கிறது. லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் விரயம் செய்யக்கூடியவர்களை அவன் விரும்புவதில்லை. அல்லாஹ் யாரை விரும்புகிறான்? நல்வழிகளில் செலவு செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். தேவையானவற்றிற்காக செலவு செய்யக்கூடியவர்கள், பிறர்களுக்கு உதவக்கூடியவர்கள், உறவில் உள்ளவர்கள் சிரமத்தில் இருக்கின்ற பொழுது சிலர்கள் மற்றவர்களுக்கான தான தர்மங்களை நிறைவாக கொடுப்பார்கள். இங்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி, முதலில் உறவுகளில் ஏழ்மையானவர்கள் யார் என்பதை பாருங்கள் என்று எச்சரிக்கிறது. உறவில் உள்ளவர்களில் உண்டான நிலைகளை முதலில் நீங்கள் சரி செய்யுங்கள். அவர்கள் ஏழ்மை, கடனில் இருக்கிறார்கள், சிரமத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்கள் என்பதை மார்க்கம் முதலில் வலியுறுத்துகிறது. நம்மிடமிருந்து உதவியை பெறுவதற்கு மனித சமூகத்தில் மிகவும் தகுதி உடையவர்கள் நம்முடைய உறவை சார்ந்தவர்கள். அதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. உறவில் உள்ளவர்கள் சிரமப்படுவதை அறிந்திருந்தும் கூட அவர் அல்லாத இன்னொரு அடுத்த நபரிடத்தில் கொண்டு கொடுப்பதை மார்க்கம் வரவேற்கிறதா என்றால் ஒரு இடத்திலும் வரவேற்கவில்லை. உறவுகளை முதல்ல கவனிங்கன்னு சொல்லு. இப்ப நல்ல வழிகளில் செலவு செய்ய வேண்டும். நல்வழிகள் என்றால் எது? அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் இந்த மார்க்கத்திற்கான விஷயங்களில் செலவு செய்வது, இறை இல்லங்களுக்காக வேண்டி செலவு செய்வது. இந்த செலவுகள் எல்லாம் நல்ல செலவுகள் என்பது சதக்கத்துல் ஜாரியா என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பள்ளியினுடைய விஷயத்திற்காக நாம் ஒரு தொகையை கொடுக்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நாம் ஒரு தொகையை கொடுக்கின்ற பொழுது அதனால் செய்யப்படக்கூடிய காரியங்கள், செயல்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது இருக்கின்ற காலமெல்லாம் நமக்கான நன்மைகளை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பார். சதக்கத்துல் ஜாரியாவில் உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரந்தர நன்மை தரக்கூடியது என்பதை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. நீர்நிலைகளை உருவாக்குவது, ஒரு பகுதியில் தண்ணீர் தேவைப்படுது, தண்ணீருக்குண்டான வழிவகை இல்லை, அந்த வகையை செய்து கொடுப்பது நிரந்தரமான நன்மைக்கான காரியம். அது இறை இல்லங்களை தொழுவதற்கான இறை இல்லங்களில் செலவு செய்வது, பள்ளிகள் இல்லை பள்ளிகளை கட்டி கொடுப்பது, அல்லது பள்ளி வாயிலுக்கு தேவையான ஒரு இடத்தில் தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பது, இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவது நிரந்தரமான நன்மைகளை தரக்கூடியது.
இப்படியெல்லாம் மார்க்கம் சில நன்மையான காரியங்களை நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறது. அடையாளப்படுத்தியது மட்டுமல்ல, இவைகளில் நீங்கள் செய்தால் உங்களுக்கான நிரந்தரமான நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த சத்திய சன்மார்க்கம் சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சம்பாதியம் செய்யக்கூடிய அந்த நிலையும் செலவு செய்யக்கூடிய நிலைகளும் இரண்டும் கவனிக்கப்படுகிறது, பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஹதீஸை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். மறுமையில் மனிதனுக்குண்டான கேள்விகளில் முதன்மையான கேள்விகளில் சிலது உண்டு. அவைகளில் சரியான பதிலை சொல்லாத வரையிலும் அந்த அடியான் ஒரு அணு அளவேனும் அசைய முடியாது, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது என்ற ஒரு அழுத்தமான செய்தியை முன்வைத்துவிட்டு அது என்னென்ன காரியங்கள் என்பதை எல்லாம் ஹதீஸுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. உன்னுடைய ஆயுளை எதற்காக செலவு செய்தாய்? ஆயுளை எப்படி பயன்படுத்தினாய்? அதில் வாணிபத்தை எப்படி செலவு செய்தாய்? இந்த கேள்விகளினுடைய வரிசையில் உலகத்தில் நீ வாழ்கின்ற பொழுது எப்படி சம்பாத்தியம் செய்தாய் என்கின்ற கேள்வி முன்வைக்கப்படும். எப்படி நீ சம்பாத்தியம் செய்தாய்? சம்பாத்தியம் என்பது நம்முடைய வாழ்வாதாரத்திற்கான பொருளாதாரத்தினுடைய தேவைகளை மட்டும் நிறைவு செய்வதல்ல, இறைவனை நாம் வணங்கக்கூடிய வழக்கங்களிலோடு இணையக்கூடிய ஒரு செய்தி, அது இணைகின்ற ஒரு காரியம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, 10 திர்ஹத்தில் 1 திர்ஹம் ஹராம். 10 திர்ஹத்திற்கு ஒருவர் ஆடை வாங்குகிறார், அதில் 1 மட்டும் ஹராம். அந்த ஆடை அவருடைய மேனியில் இருக்கும் காலமெல்லாம் அந்த மனிதனுடைய அமல்கள் நற்காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்றார்கள் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 9 நல்ல காசு, ஒரே ஒரு காசு மட்டும் அது ஹராமான வழியில் ஆகுமாக்கப்படாத வழிகளில் வந்த காசு என்றாலும் இருக்கின்ற 9ஐயும் அது கலைத்துவிடும், சீரழித்துவிடும். 10ல் 1 தானே என்று நாம் நினைக்கலாம். 10ல் 1 தானே. இந்த 10ல் 1 சேர்வது என்பது மீதம் இருக்கக்கூடிய அனைத்தையும் அது வீணடித்து விடும் என்பதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பொன்மொழி நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, மார்க்கம் சொல்கிற செய்தி அதனால் நாளை மறுமையில் அடியான் விசாரணையுடைய முதன்மை படிக்கட்டில் அவன் இருக்கின்ற பொழுது முதல் தரத்தில் உண்டான கேள்விகளில் இதுவும் ஒன்று. எப்படி நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உன்னுடைய சம்பாத்தியத்தை நீ அமைத்துக் கொண்டாய்? அடுத்து 2வது அதே நிலையில் அடுத்து ஒரு கேள்வி, சம்பாத்தியத்தை பொருள் ஈட்டியதை எந்த வழிகளில் செலவு செய்தாய்? எப்படி நீ ஈட்டினாய்? எப்படி செலவு செய்தாய்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையிலும் அடியான் அடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியாது என்கிறது ஹதீஸினுடைய விஷயங்கள். அருமையானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக வேண்டி இந்த இஸ்லாம் மனித சமூகத்திற்கு நல்ல நிலைகளில் உங்களுடைய சம்பாத்தியத்தை ஆக்குங்கள் என்று அழுத்தமாக சொல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சம்பாத்தியம் குறைவாக இருந்தாலும் அது ஆகுமான வழிகளில் இருக்குமையானால் அது நமக்கான அபிவிருத்தியை, பரக்கத்தை, செழிப்பை இறைவனிடமிருந்து அது பெற்றுத்தரும். அல்லாஹ் குறைவை கொண்டு நிறைவுபடுத்தக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. குறைந்த அந்த வருமானத்தின் மூலமாகவும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை தருவான். அதுவும் அவனால் முடியும். அடுத்து நாம் செலவு செய்யக்கூடிய இடங்களை நாம் கவனிக்க வேண்டும். அதனால்தான் நிறைந்த கவனத்தோடு தன்னுடைய வாழ்க்கைகளை சஹாபாக்கள் நகர்த்தினார்கள், முன்னோர்கள் நகர்த்தியிருக்கிறார்கள். குலு வஷ்ரபு என்கின்ற இந்த வசனத்திற்கு கீழால் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய விளக்கத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் உண்ணலாம்,
பருகலாம், ஆனால் நீங்கள் விரும்பியதை உடுத்தலாம், ஆனால் நீங்கள் விரயம், உள்ளத்தில் கர்வம் என்கின்ற நிலை மட்டும் வந்துவிடக் கூடாது என்று எச்சரித்தார்கள். நீங்கள் உண்ணுங்கள், நீங்கள் விரும்பியதை அணிந்து கொள்ளுங்கள், அதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் உங்களுடைய செயல்களில் விரயம் என்பது வந்துவிடக்கூடாது, உங்களுடைய உள்ளத்தில் கர்வம் என்பது வந்துவிடக்கூடாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல ஆடைகளை அணிந்திருக்கிறேன், இது பெருமை கொள்ளக்கூடிய நிலையில் ஆகுமா அப்படின்னு கேள்வி முன்வைத்த பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கிய பாக்கியங்களை வெளிப்படுவதை அவன் விரும்புகிறான். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா நீங்க நல்ல ஆடையை அணியுங்கள் என்பதை மார்க்கம் சொல்கிறது. கஞ்சத்தனம் தேவையில்லை, கஞ்சத்தனமும் தேவையில்லை, வீண் விரயமும் தேவையில்லை, கர்வமும் தேவையில்லை, ஆணவமும் தேவையில்லை என்பதைத்தான் அடிப்படையாக இந்த மார்க்கம் சொல்கிறது. அவையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இன்னொரு இடத்துல, அடியான் விரும்பியதை உண்ணட்டும், பருகட்டும், அணியட்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியான் புறத்திலிருந்து தான் அளித்த வாக்கியங்களை வெளியாகுவதை அல்லாஹ் விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ணட்டும் பருகட்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அணியட்டும் ஆடைகள், தர்மம் செய்யட்டும் என்றாங்க. நல்ல காரியத்திற்காக வேண்டி தர்மம் செய்யட்டும் அப்படிங்கிற வார்த்தையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து சொன்னார்கள். சொல்லிவிட்டு தான் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு அடியானுடைய விஷயத்தில் இவைகள் எல்லாம் வெளிப்படுவதை அவன் விரும்புகிறான். இன்னொரு ஹதீஸை நாம் நினைவில் கொள்வோம். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மக்களில் மனிதர்கள் சேர்க்கக்கூடிய பைகளில் வயிற்றை விட மோசமான ஒரு பை என்பது இல்லை என்றார்கள். இன்றைக்கு உணவுடைய விஷயத்தில் வீண் விரயம் என்பது நாம் அதிகமாகவே செய்கிறோம். பெருமானாருடைய இந்த ஹதீஸை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆதமுடைய மனிதர்கள் நிரப்பக்கூடிய பைகளில் அவருடைய வயிற்றை விட மோசமான பை என்பது வேறொன்றும் இல்லை. அவருடைய முதுகம் தண்டு நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரு சில கவள உணவுகள் போதுமானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சில கவள உணவுகள் அவருடைய முதுகம் தண்டு நிமிர்ந்து நிற்பதற்கு போதுமானது சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசுகிறார்கள். ஆதமுடைய மனிதர்கள், மக்கள், பிள்ளைகள் உண்ண விரும்பினால் அவருடைய வயிற்றில் அந்த பையில் கால் பகுதியை உணவாக நிரப்பிக் கொள்ளட்டும், மீதமுள்ள கால் பகுதியை நீருக்காக அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும், குடிப்பதற்கான தண்ணீருக்கான இடமாக வைத்துக் கொள்ளட்டும், மீதமுண்டான ஒரு கால் பகுதியை, மூன்றில் ஒரு பகுதி அவர் சுவாசிப்பதற்கான இடமாக அதை ஆக்கிக் கொள்ளட்டும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவினுடைய அளவை குறித்து மார்க்கம் சொல்கின்ற பொழுது, மதிய உணவை இந்த அளவிற்கு உண்டால் இரவு நேரம் வரைக்கும் பசியை தாங்கிக் கொள்ள முடியும் என்று இருக்குமேயானால் இந்த அளவிற்கான உணவுதான் நமக்கான அனுமதி, அதுதான் அளவுகோல். அதைவிட அதிகமாக சாப்பிடுவது அது வீண் விரயம் என்பதை கூட மார்க்கம் சொல்லியிருக்கிறது. இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விரும்பியதையெல்லாம் ஒருவர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அதுவும் வீண் விரயம் என்றார்கள். விரும்பியதையெல்லாம் சாப்பிடுறது, எங்க நினைக்கிறோமோ அங்க போய் சாப்பிடுறது, என்ன பொருள் ஆசைப்படுறோமோ அதை சாப்பிடுறது, இப்படி சாப்பிடக்கூடிய நிலையில் இருப்பது, உண்ணுவது, பருகுவது என்பதும் வீண் விரயம் என்கிறார்கள் என்கிறார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவு உண்பது என்பது நம்முடைய ஜீவியத்தில் அடுத்தடுத்து உண்டான நகர்வுகளுக்கு வயிற்று பசி என்பது தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தானே தவிர வாழ்வதே உண்ணுவதற்காக வேண்டி என்பது அல்ல மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல். வாழ்வதற்காக உண்ணணும்,
ஆனால் உண்ணுவதை வாழ்வதற்காக என்கின்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் மார்க்கம் எச்சரிக்கிறது. உணவுகளுடைய விஷயத்தில் எவ்வளவு நுணுக்கமாக துல்லியமாக இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துணி வியாபாரம் செய்யக்கூடியவங்க. ஒரு கட்டத்தில் அவர்கள் ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பை ஏற்று அந்த வியாபாரத்தை தொடர்ச்சியாக செய்வதற்குண்டான சூழல் அமையவில்லை. மக்கள் எல்லாம் நீங்கள் ஹலீஃபாவுடைய அந்த பொறுப்பில் மட்டும் நீங்கள் பாருங்கள், பைத்துல் மாலிலிருந்து உங்களுக்கான தொகையை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிறிய தொகையை எடுக்கிறாங்க, மனைவிடத்தில் கொடுப்பாங்க. சில நாட்கள் கழிந்தது, சில மாதங்களுக்கு பின்னால் உணவு வருகிறது. அந்த உணவோடு சேர்ந்து ஒரு விதமான இனிப்பான ஒரு சின்ன சுவையுடைய ஒரு இனிப்பான ஒரு பொருளையும் வைக்கிறார்கள். சித்திக் நாயகம் கேட்டாங்க, இது ஏது? இல்லை, நீங்க தரக்கூடிய பைத்துல் மாலிலிருந்து நீங்க தரக்கூடிய அந்த பொருளில் ஒவ்வொரு நாளும் குறைந்த ஒரு சிறிய அளவை எடுத்து எடுத்து சேமித்து வைத்து அதை நீங்கள் உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறேன், ஒரு இனிப்பை நான் செய்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும். ஏன் செய்யவில்லை என்ற சண்டை சர்ச்சைகள் உருவாகக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். பிரியாணி ஆக்கியாச்சு, தால்ச்சா நல்லா இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நாவுக்கு ஒரு இனிப்பா ஒரு சுவிட்டு இல்லையே, அதையும் செஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சத்தமிடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் இருக்குது. இதையெல்லாம் செஞ்ச நீங்க அதையும் செஞ்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச மரியாதை கலந்த ஒரு வார்த்தையாவது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை செய்யும்போது சேர்த்து செய்யுங்க அப்படின்னாலும் சொல்லிட்டு நகர்ந்துருவோம். சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பேணுதலா வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. பைத்துல் மாலில் உள்ளவரை கூப்பிட்டாங்க. தன்னுடைய மனைவி எதை சிறிது சிறிதாக சேமித்து வைத்தார்களோ அந்த அளவை சொன்னாங்க, இதை குறைச்சிருங்கன்ட்டாங்க. எனக்கு தரக்கூடிய ஊதியத்தில் நீங்கள் இதை குறைத்து விடுங்கள் அப்படின்னு செய்தனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு வரவு செலவுகள் கணக்குகள் எழுதக்கூடியவரிடத்தில் சொன்னார்கள் என்பதை வரலாற்றில் பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்கள், இவ்வளவு பேடுதலான வாழ்க்கைக்கு உரியவர்களாக அவர்கள் ஆகியிருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு பெரிய சஹாபி. முஆவியா இப்னு அபூ சுஃபியான் ஒரு விருந்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு விருந்துக்கு போயிட்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் விருந்தினுடைய உபசரிப்பு, விருந்துல வஸ்துக்கள் பொருட்கள் அதிகமா இல்லைன்னு சொன்னா நாம முகம் சுழிச்சுக்கிறோம். நாம் விரும்பிய அளவில் உண்டான அந்த உணவினுடைய சுவை, அதை சார்ந்த துணை கூட்டு துணை கறிகள் எல்லாம் இல்லைன்னு சொன்னா முகம் சுழிப்புங்கிறது வந்துடுது. குறைஞ்சபட்சம் கூட வந்தவங்கள்ட்ட பேசிட்டு வர்றோம், குறைஞ்சபட்சம் சாப்பாடு அவ்வளவா ஒன்றும் வசம் இல்லையே, நாம் எதிர்பார்த்த மாதிரி உண்டான அமைப்பில் சாப்பாடு இல்லையே அப்படின்னு நாம் என்ன செய்யறோம், குறைந்தபட்சம் சொல்லிடுறோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்துக்கு அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. நபி தோழர்களில் ஒருவர் போய் பார்த்தாங்க. எல்லா வகையான நிறைவான பொருட்கள் செய்யப்பட்டு உண்ணுவதற்காக அபூ தர் அல்-கிஃபாரி எல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய வஸ்துக்கள் செய்து பாத்திரங்களில், அழகான பாத்திரங்களில் அதை வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்த உடனே சொன்னாங்க, அருமையானவர்களை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எந்த தூய்மையான சிந்தனைகள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான 2 வரிகள். அபூ தர் அல்-கிஃபாரி அவங்க சொன்னாங்க, இன்கார் மின் பைத்தில் மாலி ஃபஅன்த சாரிகுன். இந்த ஆக்கி வச்சிருக்கிறீங்களே இதெல்லாம் பைத்துல் மாலினுடைய பொருளாக இருந்தால் நீங்கள் திருடர் அப்படின்னாங்க. நீங்கள் திருடர் என்கின்ற பட்டம் உங்கள் மீது சுமத்தப்பட வேண்டும். ஒரு மனிதனை சாப்பிடுவதற்கு, தன்னை சார்ந்தவர்கள் சாப்பிடுவதற்கு இவ்வளவு வகையான உணவுகளா அப்படின்னு பார்த்த உடனே சொன்ன வார்த்தை, இன்கான மின் பைத்தில் மாலி ஃபஅன்த சாரிகுன். இவைகளெல்லாம் பைத்துல் மாலில் இருந்து, பொது சொத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட உணவாக இருந்தால் நீங்கள் திருடர். வாப்பா வீட்டினுடைய சொத்தில் செய்யலாமா அப்படின்னா அடுத்த வரி சொல்றாங்க, வ இன்கான மின் அபீக ஃபஅன்த முஸ்ரிஃப்.
உம்முடைய தந்தையினுடைய செல்வத்திலிருந்து உண்டான சொத்தில் இதை நீ செய்திருந்தால் நீர் வீண் விரயம் செய்தவர் என்று அபூதருல் குஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார்கள். இந்த வார்த்தையை கவனிக்கணும் அருமையானவர்களே. என்னுடைய சொத்து, என்னுடைய சம்பாத்தியம், என் குடும்பத்தில் உள்ளது, என் வாப்பாவை தந்தது, என் தாயார் கொடுத்தது, என்னுடைய சுய விருப்பம் போல் எதை வேண்டுமானாலும் நான் செலவு செய்வேன் என்று சொல்வதற்கான அனுமதி இந்த மார்க்கத்தில் இல்லை. அழகான வழிகளில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அளவோடு தேவைப்படக்கூடிய நிலைகளில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். ஆடம்பரத்திற்கோ ஆணவத்திற்கோ செலவு செய்வதற்கு இந்த மார்க்கத்தில் அளவும் இடமில்லை என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு படிப்பினையாக பாடமாக அமைந்திருக்கிறது. நாம் வாழும் காலமெல்லாம் நல்ல வழிகளில் பொருள் ஈட்டவும் அதை நல்ல வழிகளில் செலவு செய்வதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.